கற்றதுக்கு இலவுக்கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ்ல 3ஆம் பருவத்துல இருக்கக்கூடிய முதல் பாடமான உலாவரும் செயற்கைக்கோள் அப்படிங்கிற பாடத்துல உள்ள பயிற்சி புத்தகத்துல உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, நினைவுகள் மலரட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க 1.1ல என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து வருவது என்ன, நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டம், சின்ன வட்டத்துல ஒரு எழுத்து, அதில் அதிக ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஆரத்துலையும் ஒவ்வொரு எழுத்துக்கள் கொடுத்து அந்த எழுத்துக்களையும் இந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்களையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு புதிய வார்த்தை உருவாகுது. சரியா? இந்த மாதிரி 3 வட்டத்துலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த வட்டத்தில் ஈ, அந்த குட்டி வட்டத்தில் ஈங்கிற எழுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சுற்றி சுற்றி நம்ம தான் போட்டு நிரப்ப போகிறோம். சரியா? இப்போ முதல்ல இல் அப்படிங்கிற முதல் வட்டத்தில் இல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதுன்னு பார்ப்போம். வா கொடுத்துருக்காங்க. வா இல் வால், க இல் கல், வி இல் வில், ப இல் பல், காயில் கால், சோ இல் சொல், பா இல் பால், நீ இல் நில். சரியா? அடுத்து இரு கொடுத்துருக்காங்களா. போ இர் போர், ஏ இர் ஏர், பா இர் பார், மோ இர் மோர், தே இர் தேர், தா இர் தார், ஊர் ஊர், வேயிர் வேர். அடுத்து இன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கா இன் கான், பே இன் பெண், ம இன் மண், ப இன் பண், க இன் கண், ஆ இன் ஆண், வி இன் வின், ஊ இன் உன். சரியா? இப்போ இதில் நமக்கு ஈ கொடுத்துருக்காங்க. ஈல என்னென்ன வார்த்தைகள்லாம் உருவாகலாம், ஒவ்வொரு எழுத்தை இதில் போடணும், என்னென்ன வார்த்தைகள் உருவாகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதில் என்ன எழுத்து எழுதலாம், காவண்ணா போடலாம். சரியா? காவண்ணா போட்டோன்னா என்ன வரும், காய் காய் அப்படின்னு வரும். காய், நமக்கு காய்னா என்னது, மாங்காய், அந்த மாதிரி காய்கறிகள் இருக்கலாம். காய் எல்லாமே நமக்கு காயின்னு வரும். கவண்ணா போட்டாச்சா? அடுத்து இதில் என்ன போடலாம், பாய், பாவண்ணா போடலாம். சரியா? பா இ பாய், படுக்கிற பாய். சரியா? அடுத்து நாவண்ணா போடுவோம், நாய், நாய்க்கு வர்றதுன்னா நாய். அடுத்து சேய், சேயண்ணா போடுவோம், சே இ சேய், சேய்ங்கிறதும் ஒரு வார்த்தை தான். சரியா? அடுத்து போனா போடுவோம், போ இ பொய். சரியா? அதுக்கடுத்து தாவண்ணா போடுவோம், தாய். இங்க பாருங்க, தாய் தாய் தாய், இந்த சேய் சேய், சேய்னா என்னன்னா குழந்தை, தாய்னா அம்மா. சரியா? இது போய் பொய், பொய் சொல்லக்கூடாதுல்ல, அந்த பொய். அடுத்து வாவண்ணா போடுவோம், வா இ வாய். சரியா? அடுத்து வே, வேயண்ணா போடுவோம், வேய், வே இ வேய், வேய்னா என்னது, ரசம். சரியா? அடுத்து பாருங்க 1.2ல என்ன கொடுத்துருக்காங்க, வேறுபாடுகளை கண்டறிவேன், தொடர்கள் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் படத்தை பாருங்க. முதல் படத்துல என்னெல்லாம் இருக்கு, பட்டாம்பூச்சி, நட்சத்திரம், மேகங்கள், நிலா, இது கங்காரு, இந்த விலங்கு இந்த பட்டாம்பூச்சியை சாப்பிட போகுது. சரியா? அடுத்து இதுல என்னது, பூ, ஒரு பூ இருக்கா. இப்போ அடுத்த படத்துல என்ன, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுல பட்டாம்பூச்சி இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, தும்பி. அதாவது தும்பினா என்னது, தும்பினா அது ஒரு பூச்சி. சரியா? தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம்ல, தட்டாம்பூச்சி. அடுத்து இங்க பாருங்க, இதுல மேகங்கள் இருக்கு, இதுல மேகங்கள் இல்லை. இந்த இடத்துல நமக்கு பட்டாம்பூச்சி இருக்கு, இந்த இடத்துல தும்பி இருக்கு. அதனால இது ஒரு வித்தியாசம். அடுத்து இதுல மேகங்கள் இருக்கு, இதுல மேகங்கள் இல்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு மேகங்கள் வரணும். சரியா? அதுக்கப்புறம் அடுத்து இந்த இடத்துல பூ இருக்கு, இந்த இடத்துலயும் இந்த இடத்துல பூ இருக்கு, இந்த இடத்துல பூ இல்லை. ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல பூ இருக்கு, இந்த இடத்துல பூ இருக்கு. அதனால இது ஒரு வித்தியாசம். சரியா? இப்போ நம்ம வித்தியாசத்துக்காக, ஒரு வித்தியாசம் இருக்குன்னா அந்த வித்தியாசத்தை வச்சு ஒரு தொடர் எழுதுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த தும்பியை வச்சு அவங்களே ஒரு தொடர் எழுதியிருக்காங்க. பார்க்கலாமா? தும்பி, தும்பி அழகாக பறக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து நமக்கு என்னது, மேகமா, மேகத்தை வச்சு ஒரு தொடர் எழுதுவோமா. மேகம் அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கணும். இதுல மேகம் மெதுமெதுவாக நகர்வதை பார்ப்பதற்கு அழகாக உள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க.
அடுத்து இந்த இடத்துல அடுத்து என்னது பூவா பூவை பற்றி எழுதணும். இந்த இடத்துல பூன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பூ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்க, நாம சொன்னதை அப்படியே எழுதியிருக்கோம். இதை பார்த்து நீங்களும் எழுதிக்கோங்க. மேகத்துக்கு என்ன எழுதியிருக்கோம்? மேகம் மெதுவாக நகர்வதை பார்க்க அழகாக உள்ளது. அடுத்து பூக்கு என்ன எழுதியிருக்கோம்? பூ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. சரியா? இந்த மாதிரி நீங்களும் தொடர்களை உருவாக்கிக்கோங்க. இதே தான் எழுதணும்னு இல்லை, நீங்களும் உங்களுக்கு மேகத்துக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க, பூக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களோட வார்த்தைகளை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா, அதில் எது எதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்து நாம் தான் எழுதணும். சரியா? முதல்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? நீளமான ஆறு, அடுத்து ஆழமான கடல், அடுத்து 7 வண்ண வானவில், உயரமான மரம், அழகான பொம்மை. சரியா? இப்போ இதில் எது எதுக்கு பொருந்துது அப்படின்னு பார்க்கலாமா? முதல் படம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது உயரமான ஒரு மரத்தை கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் நம்ம இதில் எதை குறிக்கணும்? உயரமான மரம். இதுதான் உயரமான மரம். அதனால் இந்த உயரமான மரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதிக்கணும். அடுத்து இது என்னது? வானவில், 7 வண்ண வானவில். சரியா? அதனால் இந்த இடத்துல இந்த 7 வண்ண வானவில்ல எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது என்னது? கடலா? இது ஆழமான கடல். அதனால் இந்த இடத்துல ஆழமான கடலை எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இது என்னது? ஆறா? அப்போ நீளமான ஆறு. இந்த இடத்துல நீளமான ஆறை எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நீளமான ஆறு எழுதிக்கோங்க. அடுத்து இது என்னது? இது பார்த்தா எப்படி தெரியுது? பொம்மை. சரியா? பொம்மைக்கு என்னது? அழகான பொம்மை. அதை அந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேவா? 5வது என்னது? அழகான பொம்மை. இப்போ பாருங்க, நம்ம சொன்னதை அப்படி நிரப்பியாச்சு. நீங்களும் இதை பார்த்து நிரப்பிக்கோங்க. உயரமான மரம், 7 வண்ண வானவில், ஆழமான கடல், நீளமான ஆறு, அழகான பொம்மை. சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா? படம் பார்ப்பேன், வினா எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தை பார்த்து அதுக்குரிய வினா, அதாவது கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன செய்யுது? சேவல் கூவுதா? அதனால அவங்க என்ன எழுதியிருக்காங்க? அழகு சேவல ஏன் கூவுகிறாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன செய்யுது? கிளி பழத்தை கொத்தி திங்குதா? அப்போ நாம் என்ன எழுதலாம்? கிளியே கிளியே ஏன் பழத்தை கொத்தி தின்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இதுல என்னது? மயில் அழகா தோகை விரிச்சாடுதா? மயிலே மயிலே ஏன் தோகை விரித்தாடுகிறாய் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இது என்னது? நத்தையா? நத்தை அழகா ஊர்ந்து சென்றுட்டு இருக்கா? நத்தையே நத்தையே எங்கே செல்கிறாய் அப்படின்னு கேட்டு நாம கேள்வியா எழுதலாம். சரியா? இப்போ எழுதுவோமா? நாம இப்போ சொன்னதை எழுதியிருக்கோம். அதை பார்த்து நீங்களும் அப்படியே எழுதிக்கோங்க. கிளியே கிளியே ஏன் பழத்தை கொத்தி தின்கிறாய்? மயிலே மயிலே ஏன் தோகை விரித்து ஆடுகிறாய்? நத்தையே நத்தையே எங்கே செல்கிறாய்? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? குறிப்பு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நேற்று, இன்று, நாளை, அடுத்து வண்ணத்தால் அழகு பட்டம் உயரே. இந்த 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 வார்த்தைகளை வச்சு நாம இப்போ தொடர்கள் நிரப்ப போறோம். சரியா? இதுல நேற்று அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த படத்துல ஒரு கடையில ஒரு கடைக்காரர் இருக்காங்க. அங்க பொருட்கள்லாம் இருக்கு. அடுத்து ஒரு பையன் நிற்கான். அந்த பையன் ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக வந்திருக்கான். சரியா? இப்போ இதை அவங்க தொடரா எழுதியிருக்காங்க பாருங்க. அமுதன் நேற்று கடைக்கு சென்றான். நேற்று. சரியா? இந்த நேற்றுங்கிற வார்த்தையை எடுத்திருக்காங்க. அடுத்து கடைக்காரரை பார்த்தான். வண்ணத்தால் வாங்கினான். வண்ணத்தால் அப்படிங்கிற வார்த்தை இதுல இருக்கா? வண்ணத்தால் வாங்கினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்றுக்கும் நாளைக்கும் எழுத வேண்டியது இருக்கு. சரியா? இப்போ இன்றுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா, இன்று அப்படிங்கிற வார்த்தை வரணும். அழகு பட்டம் அப்படிங்கிற வார்த்தை, ரெண்டையும் சேர்த்து நமக்கு என்ன தொடர் உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமுதன் இன்று அழகு பட்டம் தயார் செய்தான் அப்படின்னு கொடுக்கலாம். சரியா? அமுதன் இன்று அழகு பட்டம் தயார் செய்தான். அடுத்து
நாளை அப்படிங்கிற இதுல கொடுத்துருக்காங்க. நாளை இந்த உயரே அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து ஒரு தொடர் உருவாக்கணும். என்ன உருவாக்கலாம்? அமுதன் நாளை பட்டத்தை உயிரே பறக்க விடுவான் அப்படின்னு எழுதணும். சரியா? இதை நம்ம இப்ப எழுதலாமா? அமுதன் இன்று அழகு பட்டம் தயார் செய்தான். அமுதன் நாளை பட்டத்தை உயிரே பறக்க விடுவான். அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து மகிழ்வோம். சரியா? அதுக்கடுத்து அதற்கான கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அதுக்கு விடையளிக்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? செக்க சிவந்த செம்பருத்தியே, செக்க சிவந்த செம்பருத்தியே, நேற்று நீ எப்படி இருந்தாய், நேற்று நீ எப்படி இருந்தாய், அழகிய மொட்டாய் நான் இருந்தேன், அழகிய மொட்டாய் நான் இருந்தேன், செக்க சிவந்த செம்பருத்தியே, செக்க சிவந்த செம்பருத்தியே, இன்று நீ எப்படி இருக்கிறாய், இன்று நீ எப்படி இருக்கிறாய், அழகு மலராய் மலர்ந்திருக்கிறேன், அழகு மலராய் மலர்ந்திருக்கிறேன், செக்க சிவந்த செம்பருத்தியே, செக்க சிவந்த செம்பருத்தியே, நாளை நீ எப்படி இருப்பாய், நாளை நீ எப்படி இருப்பாய், உதிர்ந்தும் மண்ணில் சிரித்திடுவேன், உதிர்ந்தும் மண்ணில் சிரித்திடுவேன். இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி பாடல். சரியா? செக்க சிவந்த செம்பருத்தியே, செக்க சிவந்த செம்பருத்தியே, நேற்று நீ எப்படி இருந்தாய், அடுத்து இன்று நீ எப்படி இருக்கிறாய், நாளை நீ எப்படி இருப்பாய். இப்போ நம்ம போன பேஜ்ல பார்த்த மாதிரி தான் நேற்று இன்று நாளை, அதை மூன்றையும் வச்சுதான் நமக்கு இந்த பாடல் இருக்கு. சரியா? இப்போ நேற்று நீ எப்படி இருந்த அப்படின்னு செம்பருத்திட்ட கேட்டதுக்கு நான் மொட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து இன்னைக்கு நீ எப்படி இருக்க, நான் அழகு மலராய் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து நாளைக்கு எப்படி இருப்பேன், நாளைக்கு உதிர்ந்து மண்ணில நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்ப நம்ம கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். பாடலில் உள்ள செம்பருத்தி பற்றிய வர்ணனையை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்பருத்தி பற்றிய வர்ணனை என்னது? செக்க சிவந்த செம்பருத்தியே. சரியா? அதுதான் செம்பருத்தியோட வர்ணனை. அடுத்து செம்பருத்தி உதிர்ந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்பருத்தி உதிர்ந்தும் மண்ணில் என்ன செய்யும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? சிரித்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. செம்பருத்தி உதிர்ந்தும் மண்ணில் சிரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து செக்க சிவந்த இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்க சிவந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நாம தொடர் எழுதணும். என்ன தொடர் எழுதலாம்? மாலையில் வானம் செக்க சிவந்த நிலையில் அழகாக காட்சியளிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தொடர் எழுதலாம். சரியா? அடுத்து செம்பருத்தியிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினா என்ன? நாம செம்பருத்திட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்போம் அப்படிங்கறதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு செம்பருத்தி கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அதை இதுல எழுதிக்கோங்க. சரியா? நான் செம்பருத்தி கிட்ட என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னா, எப்படி இவ்வளவு சிவப்பா அழகா இருக்க அப்படிங்கிறது கேள்வி கேட்பேன். சரியா? சரி, இதை நிரப்பலாமா? இப்போ நாம பார்த்த கேள்விகளுக்கான விடை எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. பாடலில் உள்ள செம்பருத்தி பற்றிய வர்ணனையை எடுத்து எழுதுக. செக்க சிவந்த செம்பருத்தியே, செக்க சிவந்த செம்பருத்தியே, செம்பருத்தி உதிர்ந்து என்ன செய்யும்? செம்பருத்தி உதிர்ந்தும் மண்ணில் சிரித்து கொண்டே இருக்கும். செக்க சிவந்த இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாலையில் வானம் செக்க சிவந்த நிலையில் அழகாக காட்சியளிக்கும். செம்பருத்தியிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினா என்ன? செம்பருத்தி, நீ எப்படி இவ்வளவு சிவப்பாக அழகாக இருக்கிறாய்? அடுத்து பாருங்க, சரியான தொடரை டிக் செய்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 படங்கள்லையும் அவங்க என்ன செயல் செய்யறாங்க அப்படிங்கிறத இதுல 2 தொடர் கொடுத்துருக்காங்க. அதுல எது சரி அப்படிங்கிறத நாம டிக் செய்யணும். சரியா? இப்போ இந்த பையன் என்ன செய்யறான்? குதிக்கிறான். சரியா? அப்போ நம்ம அதுல என்ன எழுதணும்? அவன் குதிக்கிறான் அப்படிங்கிறது தான் இதுல சரியானது. இதுல அவள் குதிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. இது ஒரு பையன், அதனால அவன் குதிக்கிறான், அதனால குதிக்கிறான். சரியா? டிக் பண்ணிக்கிடுவோமா? டிக் பண்ணியாச்சு. அடுத்து 2வது படத்தை பாருங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ என்ன சொல்லணும்? அவர்கள் பேசுகிறார், அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது 2 பேரை சொன்னோம்னா நம்ம பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம பன்மையில தான் சொல்லுவோம். ஒரே ஒருத்தர் பேசினா அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். இது அவர்கள் 2 பேருங்கிறதால நமக்கு பேசுகிறார்கள் அப்படின்னு பன்மையில வரும். சரியா?
அதனால நமக்கு சரியான பதில் என்னது? அவர்கள் பேசுகிறார்கள். ஓகேவா? அதனால இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது பாருங்க. இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை வரவேற்கிறாங்க. சரியா? வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்போம்னா அதுதான். அவள் வரவேற்றாள், அவர்கள் வரவேற்றனர். அதாவது அதிக பேர் சேர்ந்து ஒருத்தங்களை வரவேற்றாங்கன்னா தான் அவர்கள் வரவேற்றனர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆஹ் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வரவேற்கிறாள். சரியா? அப்போ அவள் வரவேற்றாள். சரியா? அப்போ இதுதான் சரியானது. அடுத்து பாருங்க. இதுல வந்து அதிக பறவைகள் இருக்கு. ஒரு 4 பறவைகள் இருக்கு. அந்த 4 பறவைகளும் என்ன செஞ்சத? அமர்ந்தன. சரியா? இப்போ வந்து ஒரு பறவை மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அது அமர்ந்தது. அந்த பறவை அமர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து பறவைகள் இது நான் அதிகம் இருக்கா, அதனால அவை அமர்ந்தன அப்படின்னு சொல்லணும். அதனால நமக்கு இதுதான் சரியான விடை. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 5 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நாம இப்போ நிரப்ப போறோம். சரியா? முதல்ல இதுல வந்து ஒரு 5 வார்த்தைகளும் இதுல கொடுத்துருக்காங்க. அதுல எது சரியா வரும் அந்த படத்துக்கு அப்படிங்கிறத பார்த்து நாம நிரப்பணும். இதுல என்னென்ன 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அது, நீ, அவர்கள், நான், அவை. சரியா? இப்போ வந்து ஒரே ஒருத்தங்க மட்டும் நடக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவோம்? நான் நடக்கிறேன். சரியா? நான் நடக்கிறேன். அப்போ இதுல என்ன வரும்? நான் வரும். சரியா? இதுதான் ஆன்சர். சரியா? 1 நான் நடக்கிறேன். அடுத்து 2வது பாருங்க. இவங்க வந்து இவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ படிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்களா, அதனால நீ படிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுல என்ன வரும்? நீ. இந்த இருக்கா? இதான் 2வது. சரியா? இந்த நீயை வந்து இங்க எழுதிக்கோங்க நீங்க. சரியா? அடுத்து இங்க பாருங்க. இவங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு. அப்போ என்னது? அப்போ அது என்னது? அது வந்து அது பறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த பறவை பறக்கிறது, அதனால அது பறக்கிறது. சரியா? இதுல என்ன வரும்? அதுன்னு வரும். அடுத்து பாருங்க. இங்க வந்து அதிக பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் அவர்கள் அதுல வந்து அதிக பேர் இருக்காங்களா, அதனால அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? அவர்கள். இதுல வந்து அவர்கள் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? அடுத்து இப்ப வந்து அதிக ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை இவங்க பார்க்கும்போது அவை மேய்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு விலங்கு மட்டும், ஒரே ஒரு ஆடு மட்டும் மேய்துன்னா அந்த ஆடு மேய்கின்றது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிக ஆடுகள் மேய்ஞ்சதுன்னா அவை மேய்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் இதுல என்னது? 5வது அவை. இதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. சரியா? அவைன்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்க. உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வருகிறோம், நான், நீ, அவை, வருகிறது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு 5 படங்கள் 6 படங்கள் இருக்கு. 5 படங்களோட டேஷ் கொடுத்துருப்பாங்க. அதுல எது நிரப்பணும் அப்படிங்கிறத நாம பார்த்து நிரப்பணும். சரியா? முதல் படத்தை பாருங்க. இந்த பையன் என்ன சொல்றாங்க? டேஷ் சாமந்திப்பூ கொண்டு வருகிறேன். டேஷ்னா அதாவது இந்த பையன் தான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவான்? நான் சாமந்திப்பூ கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவான். சரியா? அதனால நான்கிற வார்த்தை தான் இதுல வரும். அப்போ இதுதான் முதல்ல. சரியா? நான். பாருங்க. இதுல இந்த பையன் என்ன சொல்றான்? நான் சாமந்திப்பூ கொண்டு வருகிறேன். இந்த நான் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது என்னது? இந்த பையன் வந்து நான் சாமந்திப்பூ கொண்டு வரேன், நீ வந்து செம்பருத்தி பூ கொண்டு வா அப்படின்னு சொல்றான். சரியா? அப்போ இந்த இடத்துல நீ வரும். அதனால இதுல 2வது நீ. ஓகேவா? அதுக்கடுத்து 3வது படத்துல என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்கள் நார் எடுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார் எடுத்துக்கிறது டேஷ். என்ன வரும்? நாங்கள் நார் எடுத்து வருகிறோம். இந்த வருகிறோம் அப்படிங்கிறது தான் 3வது. சரியா? அவங்க என்ன செய்யறாங்க? நார் எடுத்துட்டு இருக்காங்களா, நாங்கள் நார் எடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல என்னது வரும்? வருகிறோம். அடுத்து பாருங்க. இந்த வாத்து என்ன செய்யுது? ஒரு பூ கொண்டு வருதா? அது அல்லிப்பூ கொண்டு வருகிறது. இது வந்து அந்த வாத்து வந்து அல்லிப்பூவை கொண்டு வருது. அது நம்ம வந்து எந்த பறவைகளை விலங்குகளை சொல்லும்போது அதுன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரே ஒரு இதுன்னா அதுன்னு சொல்லுவோம். அதிக சேர்ந்து வருதுன்னா அவை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது அல்லிப்பூ கொண்டு டேஷ். அதுல என்ன டேஷ்ல என்ன வரும்? அது அல்லிப்பூ கொண்டு வருகிறது. இந்த வருகிறதுன்னு இருக்கா,
அதுதான் நான்காவது. நான்காவது என்னது? அது அல்லிப்பு கொண்டு வருகிறது. வருகிறதுங்கிறது தான் நாலாவது. சரியா? அதை இதில் எழுதிக்கலாமா? சரி, அடுத்து இந்த குரங்குகளை பாருங்க. இந்த குரங்குகள் வந்து 3 இருக்கு. அந்த 3 டேஸ் பனை ஓலைகளை தூக்கி வருகின்றன. டேஸ், அதாவது இதுல வந்து ஒண்ணுன்னு ஒரே ஒரு விலங்கு பறவை அதை பத்தி சொல்லுதுன்னா நம்ம வந்து அதுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப 3 இருக்கு, அதை என்ன சொல்லுவோம்? நம்ம அவைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப என்னது? அவை தான் ஐந்தாவது. அவை அவை பனை ஓலைகளை தூக்கி வருகின்றன. சரியா? அப்ப இதுல என்ன வரும்? அவை. அடுத்து பாருங்க, அழகான பூங்கொத்து. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல்ல அந்த பையன் வந்து சாமந்திப்பூ கொண்டு வரான். ரெண்டாவது உள்ளவன் நீ செம்பருத்திப்பூ கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அதனால அவன் செம்பருத்திப்பூ கொண்டு வந்துடுறான். அடுத்து இவங்க எல்லாரும் நார் எடுத்துட்டு வராங்க. அடுத்து இந்த வாத்து வந்து அல்லிப்பூ கொண்டு வருது. சரியா? அடுத்து இந்த குரங்குகள்லாம் பனை ஓலையை கொண்டு வருது. இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கெட்டி அவங்க வந்து அழகான பூங்கொத்து உருவாக்கிடுறாங்க. சரியா? நான் இந்த எழுதியிருக்கிறது உங்களுக்கு சரியா புரியலைன்னா மேலே இதுல இருக்கா, அதை பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, பிடித்ததை வரைவேன், அதை பற்றி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை வரைஞ்சி அதுக்கு நாய்க்குட்டியை பத்தி எழுதியிருக்காங்க. பாருங்க, நான் வளர்க்கும் நாய்க்குட்டியை எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அதை கொஞ்சுவேன். உடனே அது வாலை ஆட்டும். புதியவர்கள் யாராவது வந்தால் அவர்களை பார்த்து குறைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிடித்தது எது அப்படின்னு உங்களுக்கு பிடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விலங்கு எதாவது இருந்ததுன்னா, விலங்கு இல்லைன்னா பறவை, அதை வந்து வரைஞ்சி அதை பத்தி இதுல எழுதணும். சரியா? பாருங்க, நான் எதை எழுதியிருக்கேன்னு. ஒரு பூனைக்குட்டி. அடுத்து, நான் வளர்க்கும் பூனைக்குட்டியை எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அதை கொஞ்சுவேன். அது என் அருகில் வந்து படுத்துக்கொள்ளும். எனது வீட்டில் எலி வராமல் பார்த்து கொள்ளும். அடுத்து பாருங்க, செய்யலாமே அப்படின்னு ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கணியன் தோட்டம், கயலினி தோட்டம் அப்படின்னு 2 பேரோட தோட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேரோட தோட்டத்துல அதிக காய்கறிகள் 2 பேரும் தனித்தனியா விளைய வச்சிருக்காங்க. அதுல 2 பேரும் ஒரே மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் விளைய வச்சிருக்காங்க. ஒருத்தங்கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கணும். இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கயலினி தோட்டத்தில் இல்லாத கணியனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கயலினி தோட்டத்துல அது இருக்காது, ஆனா அது வந்து கணியன் தோட்டத்துல இருக்கும். அப்படிங்கிற காய்கறி எது அப்படிங்கிறத நாம இப்ப இதுல எடுத்து எழுதணும். சரியா? இப்ப நம்ம பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, முதல்ல கணியன் பாகற்காய் ஒண்ணு விளைய வச்சிருக்காங்க. அதுல அதே மாதிரி கயல்லையும் பாகற்காய் விளைய வச்சிருக்காங்க. அடுத்து கணியன் வந்து குடை மிளகாய் விளைய வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கயலினி வந்து மிளகாய் விளைய வச்சிருக்காங்க. அப்போ இந்த குடை மிளகாய்ங்கிறது வேற, மிளகாய்ங்கிறது வேற. அதனால குடமிளகாய் வந்து கணியன் விளைய வச்சிருக்காங்களா, அப்போ அது நமக்கு தனியா ஒண்ணு இருக்கு. அடுத்து தக்காளி வந்து கணியன் விளைய வச்சிருக்காங்க. இங்க வந்து தக்காளி வந்து கயல்லையும் விளைய வச்சிருக்காங்க. அடுத்து கத்தரிக்காய் வந்து கணியன் விளைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி கத்தரிக்காய் வந்து கயல்லையுமே விளைய வச்சிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, தேங்காய் கணியன் விளைய வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து தேங்காய் வந்து கயல்லையும் விளைய வைக்கல. அதனால தேங்காயும் நாம சேர்த்துக்கணும். தேங்காய் 2. அடுத்து வந்து பீர்க்கங்காய் கணியன் விளைய வச்சிருக்காங்க. இங்க வந்து கயலினி வந்து பீர்க்கங்காய் விளைய வைக்கல. அப்போ 3. முதல்ல குடை மிளகாய், தேங்காய், பீர்க்கங்காய், இப்போ 3. சரியா? அடுத்து பாருங்க, அவரைக்காய் வந்து இவங்களும் விளைய வச்சிருக்காங்களா, கயல்லையும் விளைய வச்சிருக்காங்க. அடுத்து புடலங்காயும் கயல்லையும் விளைய வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, எலுமிச்சையும் கயல்லையும் விளைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் பாருங்க, பூசணிக்காய் கயல்லையும் விளைய வச்சிருக்காங்க. ஆனா அதை வந்து நம்ம கணியன் வந்து விளைய வைக்கல. அதுக்கு பதில் என்ன விளைய வச்சிருக்காங்க? சுரைக்காய் விளைய வச்சிருக்காங்க. பாருங்க, சுரைக்காய் விளைய வச்சிருக்காங்க. இவங்க வந்து கயல்லையும் சுரைக்காய் விளைய வைக்கல. அதனால சுரைக்காய் 4. சரியா? என்னெல்லாம் இப்ப சொல்லியிருக்கோம்? குடைமிளகாய், தேங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய். சரியா? இப்ப 4 சொல்லியாச்சா? அடுத்து வெண்டைக்காய் வந்து இவங்களும் விளைய வச்சிருக்காங்க. சரியா? கயல்லையும் விளைய வச்சிருக்காங்க.
இது போக என்னது கயல்னி இவங்க தோட்டத்துல உள்ளது எது கயல்னி தோட்டத்துல இருக்குன்னா முருங்கைக்காய். சரியா? முருங்கைக்காய் வந்து கணியன் தோட்டத்துல இல்ல, கயல்னி தோட்டத்துல இருக்கு. சரியா? அப்போ நமக்கு வந்து கயல்னி தோட்டத்துல இல்லாத கணியன் தோட்டத்துல மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள்லாம் என்னது? 4 என்னதெல்லாம்? குடைமிளகாய், தேங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய். சரியா? அதை வந்து நாம இதுல எழுதிக்கணும். ஓகேவா? பாருங்க, கயல்னி தோட்டத்தில் இல்லாத கணியனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் என்னன்னா குடைமிளகாய், தேங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய். சரியா? இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. வெட்டும் காய் எது? மழையில் நனையாத காய் எது? அழைக்கும் எழுத்து உள்ள காய் எது? பெயரில் பூ உள்ள காய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெட்டும் காய் எது? கத்தரிக்காய். கத்தரி வந்து வெட்டுமா, அதனால கத்தரிக்காய். சரியா? அடுத்து மழையில் நனையாத காய் எது? குடை மிளகாய். குடை இருக்காதுல, அதனால மழையில் நனையாத காய். அடுத்து அழைக்கும் எழுத்து உள்ள காய் எது? வாழைக்காய். வா அப்படிங்கிற எழுத்து அதுல இருக்கா, வாங்கிறது நம்ம அழைக்கிற மாதிரி இருக்குமா, அதனால வாழைக்காய். அடுத்து பெயரிலே பூ உள்ள காய் எது? பெயரிலே பூ உள்ள காய் எது? பூசணிக்காய். ஏன்னா அதுல பூ இருக்கா முதல் எழுத்து, அதனால. அடுத்து இக்காய்கறிகளை விற்பவர் எவ்வாறு கூவி விற்பார்? எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எல்லா காயும் இருக்கு. எப்படி கூவி விற்பாங்க அப்படிங்கிறத நாம இதுல எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அது பற்றி எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய்கறிகள்ல உங்களுக்கு பிடிச்ச காய் ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து இதுல படமா வரைஞ்சி அதை பத்தி எழுதணும். சரியா? இப்போ விடை பார்க்கலாமா? பாருங்க, வெட்டும் காய் கத்தரிக்காய், மழையில் நனையாத காய் குடை மிளகாய், அழைக்கும் எழுத்து உள்ள காய் வாழைக்காய், பெயரிலே பூ உள்ள காய் பூசணிக்காய். இக்காய்கறிகளை விற்பவர் எவ்வாறு கூவி விற்பார்? எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காய் வாங்குறீங்களா? காய் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, சுரைக்காய், வாழைக்காய், பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விற்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அது பற்றி எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச காய் வந்து கத்திரிக்காய், அதை பத்தி எழுதியிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய் வரைஞ்சி அதை பத்தி எழுதிக்கோங்க. கத்தரிக்காய் சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். கத்தரிக்காயில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, ஆக்சிஜனேற்றம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதயம், மூளை, தோல், நீரிழிவு நோய் ஆகியவற்றுக்கு நல்லது. அடுத்து பாருங்க, உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உலாவரும் சேர்க்கைக்குள் அந்த பாடத்துல உள்ள பாடல் வரிகள்ல உள்ளதை தான் கொடுத்துருக்காங்க. அதை நாம சரியானதை எடுத்து எழுதணும். சரியா? சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும். சரியா? அதுதான் ஒண்ணு, பறந்திடும். அடுத்து விண்வெளி ஆய்வு செய்திடும். செய்திடும்ங்கிறது தான் ரெண்டாவது. அடுத்து கோள்களை நிழற்படம் எடுத்திடும். அதுதான் மூன்றாவது. அடுத்து புயல் மழை வருவதை உணர்த்திடும். இதுதான் நான்காவது. சரியா? அடுத்து தகவல் தொடர்பில் உதவிடும். இது அஞ்சாவது. சரியா? சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும், விண்வெளி ஆய்வு செய்திடும், கோள்களை நிலப்படம் எடுத்திடும், புயல் மழை வருவதை உணர்த்திடும், தகவல் தொடர்பில் உதவிடும். என்னது? செயற்கைக்கோள். சரியா? அடுத்து பாருங்க, எதை போல் எது எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டேஸ் போல திமிங்கலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் என்னது? இந்த திமிங்கலம் எப்படி இருக்கு? கப்பல் போல, கப்பல் போல இருக்கு. சரியா? அதனால இதுதான் ஒண்ணாவது, கப்பல். கப்பல்னு நிரப்பியாச்சு. அடுத்து டேஸ் போல சுறா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கு? சுறா விமானம் போல. சரியா? விமானம் போல சுறா. இந்த இது ரெண்டாவது, விமானம்ங்கிறதா ரெண்டாவது. அடுத்து வந்து டேஸ் போல கலங்கரை விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலங்கரை விளக்கம் இந்த இருக்கா, இது வந்து எது போல இருக்கு? ராக்கெட் போல இருக்கு, அதனால ராக்கெட். சரியா? அடுத்து டேஸ் போல ஆமை. இந்த ஆமை வந்து எப்படி இருக்கு? நமக்கு வீடு மாதிரி இருக்கு. சரியா? அதான் இதுதான் வீடு. வீடு வீடுங்கிறது தான் நான்காவது, வீடு போல ஆமை. அதுக்கடுத்து டேஸ் போல மீன். மீன் வந்து எப்படி இருக்கு? இந்த நட்சத்திரம் போல இருக்கா, அதனால நட்சத்திரம் போல மீன். அடுத்து பார்ப்போமா? படிப்பேன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு 5 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தொடர்ல இருந்து நாம ஒவ்வொரு எழுத்தையா எடுத்து
ஒரு புது வார்த்தை உருவாக்கணும். அந்த வார்த்தை வந்து செயற்கைக்கோளோட தொடர்புடையதா இருக்கணும். சரியா? என்னெல்லாம்னு பார்ப்போமா? பூவில் மின்மினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பூ அப்படிங்கிற எழுத்தையும் மீ அப்படிங்கிற எழுத்தையும் எடுத்து பூமி அப்படின்னு அவங்களாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. பூமியை தானே செயற்கைக்கோள் ஆராய்ச்சி பண்ணுது, அதனால அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து கோலம் போட்டாள். இதுல வந்து கோவையும் இல்லையும் எடுத்து நம்ம வந்து கோள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதணும். சரியா? அதே மாதிரி புஞ்சை வயலில் புல். இதுல வந்து பூவையும் ஏவையும் இல்லையும் எடுத்து புயல் புயல்னு எழுதணும். சரியா? ஏன்னா புயல் எப்போல்லாம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது செயற்கைக்கோள் தானே, அதனால. அடுத்து கனிந்த கனிகள் மனம் வீசும். அதுல வந்து நாம என்ன எழுத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? க நீ ம இம், இந்த இம். சரியா? கனிமம், கனிமங்களையும் ஆராய்ச்சி பண்ணும் அதனால. அடுத்து வியாழனன்று கண்மணி வெடி வெடித்து கழித்தாள். சரியா? இதுல இருந்து என்னென்ன எழுத்தெல்லாம் எடுத்துக்கிறோம்? வி, அடுத்து இன், இந்த இன், அடுத்து இந்த வே, அடுத்து லி, விண்வெளி. சரியா? இந்த மாதிரி இந்த எல்லாத்தையுமே அந்த செயற்கைக்கோள் வந்து ஆராய்ச்சி பண்ணுது. சரியா? அடுத்து பாருங்க, பாடலை படிப்பேன் விடையளிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நாம படிச்சுட்டு இதுக்கு கீழே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கு விடையளிக்கலாம். சரியா? பயணமாம் பயணமாம் விண்வெளியில் பயணமாம், சந்திரயான் 3 சாதித்ததே சான்றாம், விஞ்ஞானிகள் அனுப்பிய விண்கலத்தில் பயணமாம், சந்திரனை சந்திக்கவே சந்திரயானின் பயணமாம், தென் துருவம் இறங்கவே தேசம் தாண்டி பயணமாம், உலகில் முதல் சாதனையாம் உன்னதமான சாதனையாம். இந்த பாடல்ல இருந்து கேட்டிருக்க கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். முதல் கேள்வி, விண்வெளியில் பயணம் செய்தது எது? விண்வெளியில பயணம் செய்தது எது? விண்வெளியில பயணம் செய்தது சந்திரயான். சரியா? அதனால இது வந்து நாம சந்திரயான் அப்படிங்கிறது தான் இதோட விடை. அதனால இந்த 2ஆம் நம்பரை குறிச்சிட்டு இதுல 2ஆம் நம்பர்ல செட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கேள்வி, சந்திரயான் எதை சந்திக்க சென்றது? எதை சந்திக்க சென்றது? சந்திரனை சந்திக்கவே சந்திரயானின் பயணமாம், அதனால சந்திரன். சரியா? அதனால இந்த 2வதுலையும் நீங்க செட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் நீ என்ன பெயர் வைத்திருப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து நீங்க என்ன பேர் வைப்பீங்களோ அதே எழுதிக்கோங்க. நான் வந்து இதுல வியாழயான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நாம உலாவரும் செயற்கைக்கோள் அப்படிங்கிற பாடத்துல உள்ள முதல் பக்கத்துல இருந்து 11ஆம் பக்கத்துல உள்ள வரைக்கும் உள்ள வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்த பக்கங்களுக்கு விடையளிக்கலாம். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.